தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக மூத்த தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். திமுக மூத்த தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுகவினர் பலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தயாராக உள்ளனர். ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் தடை விதித்துள்ளார். திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்து விட்டது ஒரு கொள்ளைக்கார இயக்கமாக உள்ளது. அவ்வாறு கொள்ளையடித்தவர்களை நமது இயக்கத்தில் சேர்த்தால் நமது கட்சிக்குத்தான் கெட்ட பெயர். ஆகவே திமுகவினரை தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்க்க வேண்டாம் என்று விஜய் தடை விதித்துள்ளார். ஆனால் இன்று திமுகவின் மூத்த தலைவர் ஒருவரை கட்சியில் சேர்த்துள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, சென்னை தி.நகர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி. பகுதி செயலாளராக இருந்தார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தனது கட்சி பதவியையும் ராஜினாமா செய்தார். இந்த சூழ்நிலையில் அவரது மகள் தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். திமுகவிலிருந்து கருணாநிதி அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக விலகியிருந்தார். இன்று காலை அவர் புஷி ஆனந்தை சந்தித்து தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து கொண்டார். திமுக முன்னாள் எம்எல்ஏ தி.நகர் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். மேலும் பல திமுகவினர் சென்னையை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவிலிருந்து விலகிய கருணாநிதி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.